17ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஆமென், அல்லேலூயா. ஆமாம், எப்படி எப்படி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு? ஒன்றான மெய் தேவனாகிய உம்மை, ஒன்றான மெய் தேவனை, பிதா குமாரன் பரிசுத்தாவி 3 பேர் சேர்ந்தது ஒன்றான தெய்வம் உம்மையும் நீர் இந்த பூமிக்கு அனுப்பின இயேசு கிறிஸ்து, சரியா, நீ அனுப்பி தந்த இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். அல்லேலூயா. ஆமாம், நித்திய ஜீவன் என்னன்னா, நம்முடைய தெய்வம் எப்படிப்பட்டவர் அப்படின்னு வேதத்தில் ஆராய்ஞ்சு பார்க்கணும். அவர் சரியானவரா, அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு ஆராய்ஞ்சு பார்த்து அந்த அறிந்து கொள்ளுவதே என்னவா? நித்திய ஜீவன். நீங்கள் அப்படி ஆராய்ச்சி பண்ணும்போதே உங்களுக்குள்ள என்ன செஞ்சது தெரியுமா? அது அந்த ஒரு பரிசுத்தமான ஒரு சிந்தை, அந்த யோசனை, ஒரு ஆளுகை வந்துடும். இந்த பரிசுத்தத்துக்குள்ளே நம்ம வந்துடுவோம், ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளே வந்துடுவோம். நீங்கள் வேதத்தை ஆராயும் போது பார்த்தீங்கன்னா அந்த உண்மையான ஒரு பரிசுத்தமான ஒரு சிந்தனை, யோசனை எல்லாம் வந்துடும். அதைத்தான் ஆண்டவர் சொல்வார், அதை ஆராயுவதே நித்திய ஜீவன். எங்கே போய் ஆராய முடியும்? கடல் காண்டி போய் ஆராய முடியுமா? இல்லை மலை மேலே ஏறி போய் ஆராய முடியுமா? இல்லை காடுகளுக்குள்ளே போய் ஆராய முடியுமா? யார் மெய்யான தெய்வம் சொல்லிட்டு சொல்லுங்க பார்ப்போம். இல்லை. அப்போ ஆராய்ந்து பார்க்க வேண்டிய இடம் எங்கே? வேதத்துக்குள்ளே. அப்போ நம்ம என்ன செய்யணும்? வேதத்தை நம்ம என்ன செய்யணும்? ஆராய்ஞ்சு பார்க்கணும். அப்போ வேதத்தை ஆராய்ந்து பார்ப்பதே நித்திய ஜீவன். நமக்கு நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்ளணும். நம்ம நித்திய ஜீவனா என்னன்னு தெரியாமல் இருக்கீங்களா? வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், அதனால் நமக்கு என்ன செய்யும்? நித்திய ஜீவன் கிடைக்கும். சரியா? அடுத்து வாசிப்போம். அந்த மெய்தேவனை அறிஞ்சு கொண்டால் நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். அடுத்து அதே யோவான் 3:16 வாசிங்க. மைக்கில் வாசிக்கணும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யாரை தந்தருனாரு? நீங்கள் அறிஞ்சு கொள்கிறீங்களே, நீங்கள் அறிஞ்சு பார்க்குறீங்களே ஆண்டவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அந்த இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்னு வேதத்தில் ஆராயிறீங்களே, ஆண்டவர் என்ன செய்கிறாரு? இந்த பூமிக்கு என்னஞ்சாரா? தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திருந்தார். நீ கெட்டு போகக்கூடாது, நீ நல்ல வாழ்க்கை வாழணும், நீ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மடியிலே வச்சிருந்த செல்ல குமாரனை நமக்கு என்னஞ்சாரா? இந்த பூமிக்கு அனுப்பி தந்தாராம். அதை நம்ம என்ன செய்யணும்? அவரை விசுவாசிக்கணும். அவர் இந்த பூமிக்கு அனுப்பி தந்தார், நம்ம ஏனோ தானன்னு விட்டுறக்கூடாது, அவரை விசுவாசிக்கணும். அதுவே நமக்கு என்னவா? நித்திய ஜீவன். நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும்னா ஆண்டவரை அறிஞ்சு கொள்ளணும். வேதத்தில் என்ன இருக்குது, வேதத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு அறிஞ்சு கொள்ளணும். நீ அறிஞ்சு கொண்டு இயேசு கிறிஸ்து எப்படின்னு சொல்லி நீ அறிஞ்சு கொண்டேன்னா அந்த இயேசு கிறிஸ்துவை தான் பிதாவாகிய தேவன் தன்னுடைய மடியில் வச்சிருக்கிற ஒரு செல்ல பொல்லைய என்னச்சாரு தனக்குன்னு வச்சுக்கிறாதபடி என்னச்சார் அந்த பூமிக்கு அனுப்பி தந்தாராம். அன்பு கூர்ந்தாராம், நம்ம மேலே அன்பு கூர்ந்து தன்னுடைய குமாரனை என்னஞ்சாரா? அனுப்பி தந்தாராம். அதுதான் நமக்கு நித்திய ஜீவன். அடுத்து வாசிப்போம். பிலிப்பியர் 3:10-11 வாசிப்போம். பிலிப்பியர் 3. இப்படி நான் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். ஆமென். போதும். பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர் தெழுதலின் வல்லமையையும் நான் என்ன செய்யணும் தெரியுமா? பவுல் சொல்கிறார் இந்த இடத்துல, அவர் நித்திய ஜீவனுக்குரியவர் தான், ஆனால் அவரை எப்படி நான் அறிஞ்சு கொண்டிருக்கிறேன்? இப்படி நான் அவரையும் அவர் உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்கு உள்ளாகி, அவர் மரணத்துக்கு உள்ளாகிறார் பார்த்தீங்களா? அந்த மரணத்துக்கு உள்ளாகினா என்னன்னா அவருக்குள்ளே போய் நம்ம ஞானஸ்தானம் எடுக்கணும். அப்படி ஞானஸ்தானம் எடுத்தவங்க மட்டும்தான் அவருடைய வல்லமை அறிய முடியும். அவர் உயிர்த்தெழும் போது நாமளும் எழுந்திருக்க முடியும், இல்லைன்னா எழுந்திருக்க முடியாது. அதைத்தான் பவுல் சொல்கிறாரு, எப்படியாகிலும் நான் என்ன செய்யணும்? மரித்தோர்ந்து உயிரோடு
எழும்பதற்கு தகுதியாகும்படிக்கு அவருடைய அந்த தகுதி எனக்கு கிடைக்கணும்னா அவர் எப்படி மரணத்துக்குள்ளாக கடந்து போனாரோ அப்படி என்னுடைய பாவ மனுஷ சரீரமாகிய பாவத்தை என்ன செய்கிறேன், அந்த மரணத்துக்குள்ளாக நான் கொண்டு போய் விடுகிறேன், ஒரு அடக்கம் பண்ணுகிறேன். எங்கே? ஞானசன தொட்டிக்குள்ள. இன்றைக்கி எத்தனை பேர் ஞானசனம் எடுக்காம முன்னே இருக்கிறீங்க? எல்லோரும் எடுத்துட்டோம் ஞானசனம். ஞானசனம் எடுக்காத கைங்களை தீக்காட்டுங்க. அப்புறம் எப்படி ஞானசனம் எடுக்காதவங்க கைது காட்டுனா எப்படி எடுத்தவங்க கைது காட்டுறாங்க? எடுக்காதவங்க அவங்க எப்படி ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை எப்படி உணர முடியும்? அதனால அவர் என்ன சொல்கிறார், பவுல் சொல்கிறாரு, நான் என்ன செஞ்சிட்டேன், அவருக்காக எல்லாவற்றையும் அப்படி ஒரு வல்லமையை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதனால் எனக்கு இருக்கிறதான் எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையாக என்றேன். பவுல் சாதாரண ஆள் கிடையாதுமா. அவர் கமாலியன் பாதத்தடிகளை உட்காந்து பயங்கரமாக கற்றுக்கிட்டவர். அவர் பயங்கர ஞானவான். சரியா? ஆண்டவர் தெரிந்து கொண்ட பாத்திரம் சாதாரண பாத்திரம் இல்லை. அவர் அப்படிப்பட்ட மனுஷன். அவர் சொல்கிறாரு, எனக்கு உள்ளது எல்லாவற்றையும் என்ன செஞ்சுட்டேன், நஷ்டமாக எண்ணுகிறேன், குப்பையுமாக விட்டு விடுகிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்வதற்கு அவர் என்ன செய்கிறாரு, அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாக தன்னை விட்டு அவர் உயிர் தெளிதின் வல்லமையை நான் பெற்றுக்கொள்வதற்காக என்னை ஒப்பு கொடுத்துட்டேன். எனக்கு இருந்தது எல்லாவற்றையும், எனக்கு இருந்த எல்லா காரியத்தையும், அவருக்கு இருந்த மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து எல்லாவற்றையும் என்ன செஞ்சிட்டாரா, விட்டு விட்டாரா. அப்புறம் என்ன செய்கிறாரா, அதை என்ன செய்கிறாரா, ஒரு குப்பையாக என்றாரா. அது முக்கியத்துவம் கொடுக்குறதே கிடையாது. அவர் சொத்து வச்சுருந்தாலும், சுகம் வச்சுருந்தாலும், பணம் வச்சுருந்தாலும், ஆஸ்தி வச்சுருந்தாலும், என்ன வச்சுருந்தாலும் என்ன செஞ்சார், அதெல்லாம் குப்பையாக எண்ணுறாரு. நமக்கு நித்திய ஜீவன் வேணுமா? நமக்கு இருக்கிறதெல்லாம் அப்படித்தான் நம்ம நினைக்கணும். அல்லேலூயா. ஆமாம், நமக்கு இருக்கிறதெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவரை நீங்கள் 2வது இடத்துல வச்சிங்கன்னா நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியாது. நமக்கு எல்லாவற்றையும் என்ன செய்யணும், விட்டு விட்டு வரணும். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு நித்திய ஜீவன். ஒருத்தன் கேட்குற, ஆண்டவரை நான் சிறு வயதிலிருந்து எல்லாவற்றையும் நான் கற்றுக்கொண்டு வர்றேனே அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு இருக்கிறதெல்லாம் விற்று தரித்திரத்துக்கு கொடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னேன். நினைஞ்சிட்டான், அவையே மனசு போயிட்டான். அப்படி இருக்கக்கூடாது. பவுல் சொல்கிறாரு, நான் எல்லாவற்றையும் விட்டுட்டேன், குப்பையாக அந்த காரியங்களை என்றேன். அந்த மாதிரி நீங்களும் நானும் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறதான பிள்ளைகளாக நம்ம என்ன செய்யணும், இந்த மாதிரி ஒரு தீர்மானத்துக்குள்ளே வரணும். அப்போ தான் ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறாரு, நித்திய ஜீவனுக்கு ஏதுவான பாதையில் நம்மளை நடத்துவார், நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளும்படியாக நமக்கு உதவி செய்வார். சரியா? அடுத்த ஒரு பகுதியை வாசிப்போம். 1 தீமோத்தேயு 6:12 வாசிங்க. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய். பார்த்தீங்களா எப்படி சொல்லியிருக்குதுங்க? மறுபடியும் வாசிங்க சிஸ்டர். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். போதும். பார்த்தேன், விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடணுமா. சரியா? அதுக்கு அடுத்திருக்க பகுதியில் வேணாம். விசுவாசத்தில் உனக்கு என்ன போராட்டம் வந்தாலும் என்ன செய்யுமா, அது நல்ல போராட்டமாக நீ போராடணும். அது நீ நல்லதாக எடுத்துக்கிறணும். சரியா? அப்படி நீ செஞ்சீன்னா என்ன செய்வான், நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அப்படி நல்ல போராட்டத்தை போராடுனா உனக்கு நித்திய ஜீவன் ரெடியாக இருக்குது, நீ அதை பற்றி கொள்ளுவ. நீ நல்ல போராட்டத்தை நீ போராடாமல் பாவத்துக்கு நீ போராடிட்டு, பாவத்துக்கு துணை போயிட்டு, பாவத்துக்கு உனக்கு ஈடு கொடுத்துட்டு, பாவத்தை என்ன செய்ய கஞ்சாடையாக பார்த்து விட்டுட்டு அதுக்கு ஏனதானன்னு சொல்லி இருந்துட்டீன்னா நீ என்ன செய்யற, நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியாது. அது நல்ல போராட்டம் கிடையாது. சரியா? நல்ல போராட்டம்னா என்ன தெரியுமா, ஒரு நீதிக்குள்ளே வழி நடத்துறது, பாவத்திலேருந்து விடுதலை ஆக்குறதுக்கு, வியாதிலேருந்து விடுதலை ஆக்குறதுக்கு. சரியா? அவனை ஆண்டவருக்குள்ள வழி நடத்துறதுக்கு, அந்த பிள்ளையை வழி நடத்துறதுக்கு, வீட்டுக்குள்ளே சண்டை வருதா, கணவனை வழி நடத்துவதற்கு போராட்டம் வருதா, அவனை நல்ல வழியில் நடத்துவதற்கு சண்டை வருதா, பிரச்சனை வருதா, பிரிவினை வருதா, எதுனாலும் சரி அதெல்லாம் சகிச்சு கொண்டு நீ என்ன செய்யணும், ஆண்டவருக்காக அந்த இடத்துல நின்று போராடுற வாத்தியா, அதுதான் நல்ல போராட்டம். அல்லேலூயா. ஆலயத்துக்கு வர விட மாட்டுறாங்களா, செபிக்க விட மாட்டுறாங்களா, வேதத்தை வாசிக்க விட மாட்டுறாங்களா, உனக்கு அப்படி ஒரு போராட்டம் வருது அவன் குடும்பத்தில், அதையும் தாண்டி சகிச்சு கொண்டு நீ ஆண்டவருக்காக நிற்கிறியா, அதுதான் ஒரு போராட்டம். அதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு போராட்டம். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா அப்படிங்கிறாரு. அப்படி வரும்போது ஆண்டவர் சொல்வார், நீ நித்திய ஜீவனை பற்றி கொள்ளுவாய். என்ன பண்ணி கொள்ளுவா, நித்திய ஜீவனை பற்றி கொள்ளுவாய். அப்போ நித்திய ஜீவனை நம்ம பற்றி கொள்ளணும்னா நல்ல போராட்டத்தை போராடணும். சரியா? சரி, கணவன் குடிக்கிறாரு, நான் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், பரவாயில்ல, யாருக்கு தெரிய போகுது, நீ செய் அப்படின்னு அவங்களுக்கு தோண போகிறதில்ல. பிள்ளை ஒரு தப்பு பண்ணுதான், சரி பரவாயில்ல, யாருக்கு தெரிய போகுது, யார் பார்த்துட்டா இருக்காங்க, நீ செய்
அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி நிற்கிறது இல்லை. இது நல்ல போராட்டத்துக்கு அடையாளம் கிடையாது. அதை நீ எதிர்த்து நிற்கணும். அதுக்கு நீ என்ன செய்யணும்? எதிர்த்து போராடணும். நீ அதுக்கு எதிர்த்து என்ன செய்யணும்? வாக்குவாதம் பண்ணணும். அப்படி நடந்தால் தான் எப்போ அது என்ன போராட்டம்? நல்ல போராட்டம். நீ அதுக்கு தான், அப்போ தான் நீ ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்கிறதுக்கு அடையாளம். அதை செய்யாமல் அதை கஞ்சாடையாக விட்டுட்டு நீ என்ன செய்கிற? நான் நல்ல காரியத்தை செய்கிறேன், நான் விசுவாசி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறதுனால உனக்கு நித்திய ஜீவன் கிடைக்காது. சரியா? அதெல்லாம் எதிர்த்து நீ என்ன செய்யணும்? போராடணும், எதிர்த்து நிற்கணும். என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, அதை சகிச்சு கொண்டு, அதனால் உனக்கு என்ன அவமானங்கள் நிந்தைகள் வந்தாலும், உன்னை வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி திட்டி அடித்து உதத்தாலும் கூட அதற்காக நீ என்ன செய்யணும்? நிற்கணும். அப்படி நின்னாத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நித்திய ஜீவனை பற்றி கொள்ளுவாய். அல்லேலூயா. ஆமாம், அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம நல்ல போராட்டத்தை போராட வேண்டும். அல்லேலூயா. அதுக்கடுத்து யோவான் 5:39 வாசிங்க. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து பாருங்க, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்க. வேத வாக்கியங்களை, வேதத்தில் ஆண்டவர் நிறைய வசனத்தை எழுதி கொடுத்துருக்கிறாரு. அதில் என்ன சொல்லியிருக்கிறாரு? அதை என்ன செய்யணுமா? ஆராய்ஞ்சு பார்க்கணுமா? ஆராய்ந்து பார்க்கணும். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவங்களும் அவைகளே. அப்போ பார்த்தீங்கன்னா, ஆண்டவரை கொடுத்து ஒரு சாட்சி சொல்கிற ஒரு காரியம் எது? வேதம். வேதத்தில் எழுதப்பட்ட அத்தனை வார்த்தையும் ஆண்டோடைய வார்த்தை, தேவ ஆவியானவரால் எழுதப்பட்டது. அப்போ ஆவியானவர் சாட்சி கொடுக்குறாரு, இதுதான் உண்மை, இதன்படி நீ நடந்தீன்னா நித்திய ஜீவனை நீ சுகந்தரித்து கொள்ளுவாய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தெளிவாக நமக்கு சொல்கிறாரு. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து நம்ம என்ன செய்யணுமா? அறிந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே யோவான் 5:39 வாசிங்க. 39 வாசிங்களா? அதில் இன்னொன்று வாசிங்க. அதே சாட்சி கொடுக்கறது, அது ஆராய்ந்து பார்க்குறது நித்திய ஜீவன். அது மாத்திரம் இல்லை, வேத வாக்கியங்களை நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கும்போது நமக்கு என்ன செய்யணும்? அது சாட்சி சொல்லுது. அந்த வேத வாக்கியந்தே ஆண்டவர் இப்படிப்பட்டவர், இதை ஆராய்ஞ்சு பார்த்து நீ தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுதான் நித்திய ஜீவனை சுகந்தி கொள்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி சாட்சி சொல்லுகிறது. சரியா? அடுத்து பாருங்க, எரேமியா 22:16 வாசிங்க. எரேமியா 22:16 வாசிங்கம்மா. அவன் சிறுமையும் எளிமையும் ஆனவருடைய நியாயத்தை விசாரித்தான், அப்பொழுது சுகமாய் வாழ்ந்தான். அப்படி செய்வதல்லவோ என்னை அறிகிற அறிவு என்று கர்த்தர் சொல்லுகிறார். 22:16-17 வாசிங்க. உன் கண்களும் உன் மனதுமோ வென்றால் தற்பொழிவின் மேலும் இல்ல 15-16-17 வாசிமா. நீ கேதுரு மர மாளிகைகளில் உலாவுகிறபடியினாலே ராஜாவா இருப்பாயோ? உன் தகப்பன் போஜனபானம் பண்ணி நியாயமும் நீதியும் செய்த போது அவன் சுகமாய் வாழ்ந்திருக்கவில்லையோ? அவன் சிறுமையும் எளிமையும் ஆனவனுடைய நியாயத்தை விசாரித்தான், அப்பொழுது சுகமாய் வாழ்ந்தான். அப்படி செய்வதல்லவோ என்னை அறிகிற அறிவு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. வேதத்தை ஆராய்ந்து பாருங்க, அதனால உங்களுக்கு நித்திய ஜீவன் இருக்குதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா, சிறுமையும் எளிமையும் ஆனுடைய நியாயத்தை விசாரித்தான், அப்பொழுது சுகமாய் வாழ்ந்தான். வேதத்தை ஆராய்ந்து பார்க்குறதுன்னு தெரியுமா? நிறைய பேர் சிறுமையானவங்க, எளிமையானவங்க, விதவைகள், திக்கற்றவர்கள், திக்கற்ற பிள்ளைகள், கைவிடப்பட்டவங்க, இல்லை ஊனமுற்றவங்க, கண்ணு தெரியாதவங்க, ரோட்டோரங்கள் இருக்கிற எளிமையானவங்க, வசதி இல்லாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கள அதுக்கு மனம் இறங்குகிறதுக்கு எல்லாருக்கும் மனசு வராது, 1-2 பேர் அப்படி. ஆனால் நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கறது அந்த சிறுமையானவர்களுக்கு, அந்த எளிமையானவர்களை என்ன செய்யணும்? நியாயம் விசாரிக்கணுமா? நம்ம என்ன செய்யணுமா? நியாயம் விசாரித்தா நீ எப்படி வாழ்வ? சுகமாய் வாழுவாய். சுகமாய் வாழ்வார், சுகமாய் வாழ்ந்தான். அப்படி செய்வதல்லவோ என்று அறிகிற அறிவு எனக்கு கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு அந்த அறிவு வரணும். இது யார் சொல்லி கொடுக்கறது? கர்த்தர் தான் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. இந்த அறிவுக்குள்ள நீங்கள் என்ன செய்யணும்? வரணும் அப்படின்னு. சரியா? கர்த்தர் அறிகிற அறிவுக்குள்ளாக நம்ம என்ன செய்யணும்? வளரணும். இது யார் சொல்கிறதா? கர்த்தர் சொல்கிறாராம். இந்த சிறுமையும் எளிமையுமானவர்களை விசாரிக்கிற காரியத்தில் நம்ம இருந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கை என்னமா இருக்குமா? சுகமாக இருக்குமா? சரியா? அடுத்து வாசிப்போம், யோவான் 6:54 வாசிப்போமா? யோவான் 6:54.
என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, நமக்கு திருவிருந்து இங்கே ஆயத்தமாக இருக்கும்போது உங்களை ஏன் வாங்க 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 அப்படின்னு சொல்கிறது என்னன்னு தெரியுது உங்களுக்கு? நீங்கள் வந்து இந்த திருவிருந்தில் பங்கெடுக்கிறத ஆண்டவர் சொல்கிறாரு. என்ன எப்படி மறுபடியும் வாசிமா? என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. போதும், நித்திய ஜீவன் உண்டு. நீங்கள் திருவிருந்த அற்பமாக நினச்சிட்டு அந்நிய காரியமாக நினச்சிட்டு அது யாருக்கோ ஆயத்தம் பண்ணி வச்சுருக்குறாங்க. நான் பரிசுத்தமாக இல்லை, நான் நல்லா வாழலை, நான் செபிக்கலை, நான் உபவாசம் இருக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அற்பமாக நினச்சிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்காது? நித்திய ஜீவன் கிடைக்காது. ஆண்டவர் திட்டமாக சொல்லியிருக்கிறாரு, என் ரத்தத்தையும் என் மாம்சத்தையும் என்ன செய்யணும்? நீங்கள் சாப்பிடணும். அதுக்குத்தான் நான் அந்த பூமிக்கு வந்தேன், அதுக்கு தான் கொடுத்தேன். எந்த கடவுளுமா உங்களுக்கு அவருடைய சரீரத்தை பானமாக ரத்தமாக மாம்சத்தையும் ரத்தத்தையும் உங்களுக்கு ஆகாரமாக கொடுத்துருக்கிறது? நம்மளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சரீரத்தையும் அவர் ரத்தத்தையும் நமக்கு ஆகாரமாய் கொடுத்துருக்கிறாரு. பானம் பண்ணுங்க, புசிங்க அப்படின்னு சொல்கிறார். நான் உங்களோட புசிக்க ஆசையாக இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்படிப்பட்ட ஆண்டவர் செஞ்ச காரியத்தை நம்ம என்ன செய்யணும்? அநேக நேரங்களில் அற்பமாக நினச்சிட்டு பந்திக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடி, வெள்ளிக்கிழமை பந்தின்னு சொன்னால் அந்த பந்திக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும். அல்லேலூயா. ஆமாம், ஓடி வரணும். திருவிருந்தில் பங்கெடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு ஓடி வரணும். ஏன்னா உனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கறது தான் அதுதான். அதவே நீ அற்பமாக நினச்சிட்டு போனீங்கன்னா எப்படி நித்திய ஜீவன் கிடைக்கும்? அப்புறம் எப்படி நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்ப்பீங்க? சொல்லுங்க பார்ப்போம். எப்படி வேதத்தை ஆராய்ந்து பார்க்க முடியும்? நீங்கள் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போதே தெரியும் நீங்கள் வேதத்தை ஆராயிறீங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் திருவிருந்த என்னைக்கு நீங்கள் அலட்சியம் பண்ணிட்டு போகிறீங்களோ அப்போ நமக்கு என்ன கிடைக்காது? நித்திய ஜீவன் கிடைக்காது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, என் ரத்தத்தையும் என் மாம்சத்தையும் பானம் பண்ணுகிறவனை என்ன செய்வேன்? அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அது மாத்திரமில்லை, 3:16 வாசிமா. யோவான் 3:16 வாசிங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. ஆமா, பாத்தீங்கன்னா அவருடைய குமாரனை, ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன், நீங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கலாம் அப்படின்னு சொன்னா உனக்கு நித்திய ஜீவன் கிடைக்காது. அல்லேலூயா. ஆமாம், இயேசு கிறிஸ்துவை என்ன செய்யணுமா? அவர் நித்திய ஜீவனை கொடுக்கிறவர், நம்மளை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கிறவர் அப்படின்னு சொல்லி நீங்கள் அறிஞ்சுக்கிறணும். சரியா? அப்படி நீங்கள் அறியலைன்னா, அவரை விசுவாசிக்கலைன்னா உனக்கு நித்திய ஜீவன் கிடைக்காது. எவ்வளோதான் நீங்கள் உங்களுக்கு சத்தியத்தை பற்றி சொன்னாலும் ஒரு சில நேரங்கள் இல்லைன்னு சரி தெரியுமா, தவறான உபதேசத்தில் உட்காந்துருப்பீங்க. இப்படி நம்ம போயிடக்கூடாது. அதனால தான் என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணும்? நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளணும்னா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். அவரை விசுவாசிக்கிறவன், அவர் அனுப்பின குமாரனை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. தவறான உபதேசம் பண்ணிட்டு பவுல் தான் அவர் தான் உண்மையானவர், அவரை விசுவாசிங்கன்னு சொல்லுவாங்க. ஆவியானவர் மட்டும்தான் அவரை மட்டும் விசுவாசிங்கன்னு சொல்லுவாங்க. பிதா மட்டும்தான் அவரை மட்டும் விசுவாசிங்கன்னு சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அவரை மட்டும் விசுவாசிங்கன்னு சொல்லுவாங்க. அது எல்லாம் தவறான உபதேசம். எக்காரணத்தை கொண்டு அப்படிப்பட்ட உபதேசத்துக்கு நீ என்ன செய்யக்கூடாது? உங்கள் செவியை சாய்க்கக்கூடாது. ஒருத்தரை வந்து நம்ம சபையிலே இந்த விசுவாசித்த ஒரு தவறான உபதேசம் ஃபாரின் மணி வருதுன்னு சொல்லி சேர்ந்துட்டு ஒரு நாள் எனக்கு வந்து உபதேசம் பண்ணார். இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் பவுல் தான் ரொம்ப ஊழியம் செஞ்சார், பவுல் தான் அடிக்கப்பட்டார், உதைக்கப்பட்டார். ஏன் அவரை நீங்கள் விசுவாசிக்க மாட்டேறீங்கன்னு நான் சொன்னேன், இந்த உபதேசம் எனக்கு தேவையில்லை, நீங்கள் வேறு யார்ட்டா போய் சொல்லுங்கள் பிரதர், வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு. அவருடைய மதிப்புக்காக அவரை உள்ளே கூப்பிட்டேன். ஆனால் அவர் பேசின பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி கள்ள உபதேசத்தை அப்படி குட்டிச்சு வச்சுருக்கார், கரைச்சி குடிச்சு வச்சிருக்கிறாரு. அந்த மாதிரி உபதேசத்துக்கு நம்ம ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கக்கூடாது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? இயேசுவை நமக்கு அனுப்பி கொடுத்த இயேசுவை, குமாரனாகிய இயேசுவை விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசிக்கிறன் எவனோ அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அல்லேலூயா. ஆமாம், அவரை விசுவாசிக்காதபடி எதோ மற்றவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கக்கூடாது. சரியா? ஒரு ஊழியக்காரனுக்கு ஹீரோவை வச்சுட்டு தெரியக்கூடாது, ஒரு ஊழியக்காரியை ஹீரோவை வச்சுட்டு தெரியக்கூடாது. சரியா? சத்தியம் என்ன சொல்றதோ அதைத்தான் நீங்கள் சரியாக கடைபிடிக்கணும். சத்தியம் இல்லாத எந்த காரியத்தையும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? கடைபிடிக்கக்கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? இந்த வேதத்துக்கு புறமான சிலுவைக்கு பகையாளியாக மாறிடுவீங்க. அல்லேலூயா. அப்படி ஒரு நாள் சிலுவைக்கு பகையாளியாக மாறிடக்கூடாது. இயேசு கிறிஸ்துவா சிலுவை சுமந்தவர்.
சரியா? அவர் தான் ரத்த சிந்தினவர், அவர் தான் நமக்காக பாவ மன்னிப்பை கொடுக்கிறவர், அவர் தான் நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள நம்ம வழி நடத்துகிறவர். அவர் போய் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் அனுப்பியிருக்கிறாரு. சரியா? பிதாவாகிய தேவன் குமாரன் அனுப்பினார், குமாரன் வந்து நமக்கு எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு போய் பரிசுத்த ஆவியான அனுப்பியிருக்கிறாரு. இந்த மூணையும் விசுவாசிக்கதை யாரையும் உள்ள சேர்க்கக்கூடாது, அவங்கள்ட்ட பேசக்கூடாது, அவங்கள்ட்ட ஐக்கியம் வேணாம். சரி, அவங்க இருந்தால் உங்களையும் சேர்த்து கொண்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி தவறான உபதேசத்துக்குள்ள யாரும் போயிடாங்க. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் அனுப்பி கொடுத்த குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் தான், அவனுக்கு என்ன கிடைக்கும்? நித்திய ஜீவன் இருக்கும். அந்த நித்திய ஜீவனை நம்ம சுதந்தரித்து கொள்ளணும். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா ரோமர் 2:7 வாசிங்க. ரோமர் 2:7 வாசிப்போம். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். ஆமென், அல்லேலூயா. என்ன வசனத்தை வாசித்தப்ப நம்ம என்னென்னமா? சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து. நல்லா கவனிச்சுக்கங்க. ஏன் நம்மளை நற்கிரிகளை செய்யணும் அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, ஆண்டவர் சொல்லியிருக்கிற வசனம். அதனால தான் வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், அதனால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு அப்படிங்கிற சொல்கிறதுக்கு அதுதான். 40 நாள் மட்டும் சாப்பாடு கொண்டு வந்து வச்சுட்டு 41ஆவது நாள் எல்லாம் பட்னியாக கடங்கன்னு நம்ம போடுறது கிடையாது. அப்படி செய்கிற ஊழியம் கிடையாது. நற்கிரிகளை என்ன செய்யணும்? தொடங்கிட்டீங்கன்னா சாகுந்தட்டிக்கும் செய்யணும். அதுதான் நற்கிரியைகள். ஆண்டவர் சொன்னார், சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். அல்லேலூயா. ஆமாம், அப்போ நம்ம நற்கிரிகளை செய்கிறதுல என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போயிடக்கூடாது. உங்களால் என்ன முடியும்? உங்களை மிஞ்சி செய்ய வேணாம். உங்களால் செய்ய முடிஞ்ச காரியத்தை என்ன செய்யணும்? நம்ம கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். அப்படி செஞ்சாதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆமாம், அதுக்கு என்ன சொல்லியிருக்காரு ஆண்டவர்? முன்னாடியே போட்டார். உங்களுக்கு ஒரு வேளை சோர்வு வந்துடலாம். எவ்வளோதான் நான் செய்கிறது? செய்ய ஆண்டவர் உனக்கு கொடுப்பாரு. ஏழைக்கு இறங்குறவன். ஆமாம், நீங்கள் செய்கிற காரியம் ஒன்று ஆண்டவர் கடன் கொடுக்குற மாதிரி தான். ஆண்டவர் என்ன செய்வார்? அதை திரும்ப உனக்கு தருவார். திரும்ப தர்றாரா தரலையோ அதை நீ நினைக்காம நீ செய், ஆண்டவர் உனக்கு கொடுப்பார். சரியா? அது நற்கிரியைகள். ஏழைகளை பார்த்தோன்னே மனம் இறங்கணும். ஏழைகள் இல்லாதப்பட்டவங்களை பார்த்தோன்னே மனம் இறங்கணும். அதுக்காண்டி பாவம் செய்கிறவங்கள பார்த்து மனம் இறங்கி இன்னும் கொஞ்சம் குடி அப்படின்னு கொடுக்குறதில்ல. சரியா? அவங்கள பார்த்தா கண்டிக்கணும். ஏழைகளுக்கு, ஆகாரம் இல்லவங்களுக்கு, வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு, இடம் இல்லாதவங்களுக்கு, ஒரு நேரம் தண்ணி இல்லாதவங்களுக்கு, பால் இல்லாதவங்களுக்கு, ஏழை பிள்ளைகளுக்கு படிப்பு வசதி இல்லாதவங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம்? உதவி செய்யலாம். அதுதான் நற்கிரியைகள் நம்ம செய்ய வேண்டியது. ஒருவேளை ஆஸ்திரிக்கு போக முடியல, கூட்டு போய் விடலாம். நோயாளியில் கூட்டு போய் ஜெபம் பண்ணலாம். அவங்கள ஆஸ்திரிக்கு கூட்டு போய் காட்டலாம். பணம் இல்லையா, அவங்களுக்கு பணம் கொடுத்து உதவி செய்யலாம். நம்மளால் முடிஞ்சது. நீ ரொம்ப லட்சம் கொடுக்க வேணாம், கோடி கொடுக்க வேணாம், நம்மளால் முடிஞ்சது. ஆண்டவர் பார்ப்பார்ல, அதுக்கேற்ற பலனை நமக்கு என்ன செய்வார்? திரும்ப தருவார். அல்லேலூயா. அது ரோமர் 6:22 வாசிங்கம்மா. நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்கிறதுக்கு இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். பரிசுத்தமாகிறது. நீங்க பாவத்தை விட்டுட்டீங்க, என்ன செஞ்சிட்டீங்க? பாவத்திலிருந்து விடுதலை ஆகிட்டீங்க. விடுதலை ஆக்கப்பட்டு தேவனுக்கு என்ன செஞ்சிட்டீங்க? நீங்கள் அடிமைகள் ஆகிட்டீங்க, தேவனுடைய பிள்ளைகள் ஆகிட்டீங்க. அடிமைகள்னா சொல்கிறதுக்குலாம் இல்லை, ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் என்னுடைய பிள்ளைகள்னு சொல்கிறாரு. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் ஆகிட்டீங்க. அப்போ என்ன செய்கிறார் ஆண்டவர்? நீங்கள் பிள்ளைகள் ஆன உடனே ஆண்டவர் என்ன செய்றாரு? உங்களை பரிசுத்தமாக்கிட்டாரு. அதற்கு கிடைக்கும் பலன் என்னன்னா நித்திய ஜீவன். அல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஆகிட்டீங்க அப்படிங்கிறதுக்கு கிடைக்கிற பலன் என்னன்னு தெரியுமா? நித்திய ஜீவன். அல்லேலூயா. அப்போ தேவன் நம்மளை அவருடைய பிள்ளையாக மாற்றுவதற்கு முதலாவது என்ன செய்யறாரு? நம்மள்ட்ட இருந்து பாவத்தை எடுத்து போட்டுறாரு. சரியா? பாவம் நம்ம என்னென்ன காணப்படுதோ அந்த பாவத்தெல்லாம் எடுத்து போட்டுறாரு. அப்போ பாவம்னா என்னன்னு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, பாவம்னா என்ன? வேத வாசிக்காது பாவம்தான், செபிக்காதது பாவம்தான், மற்றவர்களுக்காக செபிக்காதது பாவம்தான், உபவாசம் இருந்து செபிக்காதது பாவம்தான், நற்கிரிகளை செய்யாது பாவம்தான், சண்டை போட்டால் பாவம்தான், பிரிவினை உண்டாக்குனா பாவம்தான், குறை சொல்கிறது பாவம்தான், புறங்கூறுறது பாவம்தான், பொய் சாட்சி சொல்கிறது பாவம்தான். சரியா? சரியான நேரத்துக்கு நேரங்களை சரியாக கடைபிடிக்காதது பாவம்தான். என்னென்ன நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் ஆண்டவருடைய காரியத்தில் அது சரியாக செய்யாமல் இருக்கிறோம் அத்தனையும் பாவம்தான். அல்லேலூயா. ஆமாம், என்னைக்கு அது எல்லாம் ஒழுங்குபடுத்துகிறீங்களோ, நேரான பாதைக்கு கொண்டு வர்றீங்களோ, அப்போ தான் அது என்ன செய்யணும்?
பரிசுத்தமாகுது. அதுதான் நேர்மையான காரியம், அதுதான் நீதி, அதுதான் ஒரு நீதிமான் செய்கிற காரியம். அப்போ பாவத்திலேருந்து ஆண்டவர் விடுதலையாக்கப்பட்டு அவருடைய பிள்ளையாக நம்மளை மாற்றிடுறாரு, அவருக்கு அடிமையாக நம்மளை மாற்றிடுறாரு. அதில் கிடைக்கிற பலன், அதுக்கு கிடைக்கிற பலன் என்னவா? நித்திய ஜீவனா, நித்திய ஜீவன். வேற என்ன பலன் நமக்கு வேணும்? அது ஒன்று கிடச்சா போதுமே இல்லை? ஆமாம், நரகத்தில் போய் வேகிறத காட்டிலும் நித்தியமாக ஆண்டவரோடு இருந்து ஆண்டவரை ஆராதனை செஞ்சுட்டு நம்ம இருக்கலாமே. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அப்படி ஆயிட்டீன்னா, ஆண்டவருடைய பிள்ளையா அடிமையாக நீ மாறிட்டினா உனக்கு கிடைக்கிற பலன் நித்திய ஜீவன். அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் அதோட விட்டுல. ஆண்டவர் இந்த பூமியில் வாழும்போது நீங்கள் இந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்கிறதுக்கு உங்களுக்கு முக்கியமான ஒரு வரத்தையும் கொடுக்குறாரு. வாசிப்போமா? 6:23 வாசிங்க. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஆமாம், பார்த்தீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, பாவத்தின் சம்பளம் மரணம், அதுலேருந்து நான் உங்களை விடுதலை ஆக்குறேன். ஆனால் அதுக்கு என்னவா? பாவத்துக்கு சம்பளம் என்னவா? மரணம். தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்திய ஜீவன். உங்களுக்கு ஒரு வரத்தை கொடுக்குறாரு. என்னது? கிருபையின் வரம். அந்த கிருபையின் வரத்தை நம்ம நினைச்சக்கூடாது, போக்கடிச்சிடக்கூடாது. அல்லேலூயா. கிருபையின் வரத்தை நீங்கள் போக்கடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள முடியாது. அந்த கிருபை வரமோ அவர் நமக்கு அளிக்கிறதான நித்திய ஜீவன். அல்லேலூயா. அப்போ அந்த கிருபையை நம்ம என்ன செய்யக்கூடாது? போக்கடிச்சிடக்கூடாது. அதே ஆண்டவர் சொல்றார், கிருபையாய் நமக்கு இறங்குறாரு. கிருபையாய் இறங்கி நமக்கு மனம் இறங்கி என்ன செய்ய? ரட்சிப்பை கொடுத்துருக்கிறார். கிருபையாய் இறங்கி நம்ம பாவத்தை மன்னிச்சிருக்கிறாரு. அவன் நம்ம மேலே கிருபை வைக்கலன்னு சொன்னால் நமக்கு ஒன்றுமே கிடச்சிருக்கிறாரு. சரியா? நம்ம எங்கே போக வேண்டியதான்? ஆக்கினி திருப்பிக்கு போக வேண்டியதான். அப்படி இல்லாதபடி நம்ம என்ன செய்கிறோம்? கிருபையே நமக்கு கொடுத்துருக்கார், கிருபை வரத்தை கொடுத்துருக்கிறார். அதை பெற்றுக்கொண்டிருக்கிற நமக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நித்திய ஜீவனை கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்படி எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஆண்டவரே, இந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளுவதற்கு ஆண்டவரே நாங்கள் உம்மை அப்பா ஒரு குமாரனை நாங்கள் விசுவாசிக்கிற ராஜா. அப்படி நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்கிற ரத்தத்தையும் ஆண்டவரே சரீரத்தை நாங்கள் பானம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்கிற எங்கள் பாவத்திலிருந்து விடுதலை ஆகிறோம். ஆண்டவரே, நாங்கள் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்கிற உங்களுடைய பிள்ளைகளாக நாங்கள் மாறுறோம். ஆண்டவரே, எத்தனை காரியத்தை எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறீங்கப்பா. இத்தனை காரியத்திலிருந்து ஆண்டவரே நாங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்திருக்கதான இத்தனை வார்த்தைகளையும் ஆண்டவரே நாங்கள் விட்டு விடாதபடி ராஜா, நாங்கள் எல்லாவற்றையும் சரியாய் நாங்கள் கடைபிடித்து நடக்க எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும் ராஜா. எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளுவதற்கு இத்தனை காரியத்தை நீங்கள் கொடுத்துருக்கீங்களா ஆண்டவரே. அப்பா, மெய்யான ஆண்டவரே, ஒன்றான மெய் தேவனை அறிகிறதே நித்திய ஜீவன் என்று சொல்லியிருக்கீங்களே ஆண்டவரே. அப்பா, நித்திய ஜீவனை அறிந்து கொள்வதற்கு ஆண்டவரே இந்த பூமிக்கு அவனுடைய குமாரனை அனுப்பி கொடுத்தீங்களே ஆண்டவரே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஆண்டவரே நல்ல போராட்டத்தை போராடி ஆண்டவரே அப்பா விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை நாங்கள் போராடணும் ஆண்டவரே. அதனால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வீங்கன்னு சொல்லியிருக்கீங்களே ஆண்டவரே. அப்பா, நற்கிரிகளை செய்த ஆண்டவரே அப்பா, நாங்கள் ஆண்டவரே நாங்கள் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வோம் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொரு நாளும் நற்கிரிகை செய்கிறவர்களாய் காணப்படணும் ஆண்டவரே. வேத வாக்கியங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் காணப்படணும் ஆண்டவரே. அப்பா, அந்த வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது ஆண்டவரே அப்பா நீர் நல்லவர் என்பதை சாட்சி கொடுக்கிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மை அறிகிற அறிவே ஆண்டவரே நித்திய ஜீவன் என்று சொல்லி ஆண்டவரே எங்களை வழிநடத்துகிற கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே, மாம்சத்தை ரத்தத்தை நாங்கள் பானம் போன போது நித்திய ஜீவனை எங்களுக்கு தருகிற தெய்வமே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அனுப்பி கொடுத்த குமாரனை நாங்கள் விசுவாசிக்கும் போது ஆண்டவரே நித்திய ஜீவனை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்களா ஆண்டவரே. சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து அவங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லியிருக்கீங்களே. அவையெல்லாம் நாங்கள் விட்டு விடாதபடி பாதுகாத்துக் கொள்ள உதவி செய்யுங்க. பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டால் ஆண்டவர் எங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நீங்க சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு நித்திய ஜீவனை சுதந்திரித்து நாங்கள் சரியா இதில் நடந்து கொள்வதற்கு எங்களுக்கு கிருபை வரத்தை ஆண்டவரை நீங்க கொடுத்திருக்கிறீங்க. அவற்றையெல்லாம் நாங்கள் கடைபிடித்து அப்பா நாங்கள் நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொண்டு உம்முடைய பின்னே ஓடி வர எங்களுக்கு நீர் உதவி செய்வீராங்க. அருமையான நம்முடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படி சத்தியத்தை கேட்ட பிள்ளைகள் அதை விட்டு விடாதபடி அதில் நிலைச்சு நிற்க நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே.
ஒருவரேனும் ஆண்டவரே நித்திய ஜீவனை இழந்து விடாதபடி ஆண்டவரே அவர் கொடுக்கறதான கிருபை வரத்தை ஆண்டவரே போக்கடித்து விடாதபடி அதை அவுத்து போட்டு விடாதபடி ஆண்டவரே அப்பா எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொண்டு உடைய பிள்ளைகள் வாழ உதவி செய்யுங்க ராஜா. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். உடைய பிள்ளைகளை பொருட்படுத்திக் கொள்ளுங்க. இந்த வெயில் காலமாக இருக்கிறபடினால் இந்த வெயில் நிமித்தமாக உடைய பிள்ளைகளுக்கு ஒரு சேதம் வராதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் இருக்கிறவங்க நல்ல பிதாவே, ஆமென்.